ஈரோடு திண்டல் விஇடி கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய திரு வசந்தகுமார் அவர்கள் பாரதியினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு பாரதி இன்றிருந்தால் என்ற தலைப்பில் உரையாற்றினார். இந்த பாரதி இன்றிருந்தால் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை அவர் சொல்லும் பொழுது மிக தெளிவான ஒரு கருத்துக்களை சொல்லியிருந்தார். பாரதியை காலந்தோறும் மக்கள் புகழ்ந்து பாடுவதற்கான காரணம் என்ன என்ற கேள்வியை கேட்டு அதற்கான ஒரு பதிலை சொல்லியிருந்தார். பாரதி இன்றிருந்தால் அப்படிங்கிற தலைப்புல மட்டுமல்லாமல் காலந்தோறும் பாடுவதற்கான காரணம் என்ன என்று கேட்டிருந்தால், சமகாலத்தை எந்த ஒரு புலவன் பாடுகிறானோ அவனுக்கு இறப்பு என்பதே இல்லை என்ற கருத்தை முன்வைத்து அழகாக பேசியிருந்தார். அது மட்டுமல்ல, அவருடைய பாடல் வரிகள் காலந்தோறும் எடுத்து செல்லப்படுவதற்கான காரணம் என்ன என்ற ஒரு கருத்தாக்கத்தையும் முன்மொழிந்திருந்தார். ஆக இந்த இரண்டு கருத்துக்களுமே மாணவர்களுக்கு மட்டுமல்ல, ஆசிரியர்களுக்கும் ஒரு நல்ல பயனுள்ள வகையில் அமைந்திருந்தது என்பது இவருடைய உரையின் மூலமாக அறிய முடிந்திருந்தது. ஆக பாரதி இன்றிருந்தால் என்ற சந்தேகமே வேண்டியதில்லை. இவர் பேசியிருக்கும் பொழுது முன்னிருக்கையில் இவருடைய பேச்சை அவர் கேட்டுக்கொண்டுதான் இருந்தார் என்பதை இவருடைய பேச்சினுடைய உரையை நமக்கு விளக்கி இருந்தது. இது அனைவருக்குமே பயன்படத்தக்க வகையில் இருந்தது. இந்த உரை இந்த நாள் மட்டுமல்ல, இனி வரக்கூடிய நாளுக்கும் இவரை சிறப்பு விருந்தினராக வரவைக்கலாம் என்ற அளவுக்கு தரமுடையதாக இருந்தது. வாழ்த்துக்கள். நான் ஜெயகு திவ்யஸ்ரீ, விஇடி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதலாம் ஆண்டு தொழில்நுட்ப அறிவியல் பயின்று வருகிறேன். ஐயா இன்னைக்கு எங்களுடைய கல்லூரிக்கு பாரதியார் இன்று இருந்தால் அப்படிங்கிற தலைப்பில் பேசினாரு. நிறையா மாணவர்களுக்கு எனக்குமே ரொம்ப ஒரு தூண்டுகோல் மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு நாம் செய்யக்கூடிய தவறுகளையுமே ஐயா எடுத்துரைத்தாரு. இனி அந்த தவறுகளை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணமுமே எல்லாருக்குள்ளேயும் ஒரு தோன்றுச்சு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னைக்கு அவர் பேசின பேச்சு எப்படின்னா, நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்தது நம்ம நல்ல வழியில் கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தூண்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு ஐயா ஒரு ஆற்றின வரைக்கும் ரொம்ப நன்றிங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று உவே சாமிநாதர் தமிழ் மன்றத்தினுடைய சார்பாக பாரதியாருடைய பிறந்தநாள் விழா 144வது பிறந்தநாள் விழா இனிதே நடைபெற்றது. இந்த விழாவினுடைய சிறப்பு விருந்தினராக மா வசந்த்குமார் அவர்கள் பங்கேற்றார்கள், சிறப்புரையாற்றினார்கள். பாரதி இன்றிருந்தால் எப்படி இருக்கும் என்ற தலைப்பில் மிக சிறப்பானதொரு சிறப்புரையை நல்கினார்கள். பாரதி அன்றிருந்த காலகட்டத்திலும் இன்றிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு என்ன அறக்கருத்துக்களை கூறியிருப்பார், எவ்வாறு நாம் நம்முடைய நாட்டில் வெற்றிநடை போட வேண்டும் என்பதற்கான எந்த விதமான முன் செயல்பாடுகளை எடுத்தால் எந்த விதமான நற்செயல்களின் மூலமாக நாம் வாழ்வின் உயர்ந்த நிலைக்கு செல்வோம் என்பதை குறித்து மிக சிறப்பானதொரு சிறப்புரையை நல்கினார்கள். ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சிறப்புரையானது மாணவர்களுடைய நலனுக்காக எப்போதும் பயனுள்ள ஒரு உரையாக இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம். என் பேர் கா கோகிலா. நான் விஇடி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு செயற்கை நுண்ணறிவு மற்றும் தரவறிவியல் பயின்று வருகிறேன். இன்று பாரதியார் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்துறை அவர்கள் நடத்திய விழாவினை வசந்தகுமார் ஐயா அவர்கள் பங்கேற்று மிகவும் மகிழ்ச்சியாக நடத்தியுள்ளார், மிகவும் சிறப்பாக நடத்தியுள்ளார். இந்த விழாவில் அவர் கூறிய அனைத்து கருத்துக்களும் மாணவர்களுக்கு மிகவும் நன்றாக சென்றுள்ளது என்று நான் நம்புகிறேன். அவர் கூறிய ஒவ்வொரு வார்த்தைகளும் இளைஞர்களது மனதில் மிகவும் நன்றாக பதிந்துள்ளது. அவர் கூறிய ஒவ்வொன்றும் எங்களுக்கு விழிப்புணர்வோடு இருக்கிறது. அதனால் மிகவும் நன்றி. மேலும் எனக்கு இந்த புத்தகத்தை தந்துள்ளதற்கு மிகவும் நன்றி ஐயா. நன்றிங்க. நான் விஇடி கலை மற்றும் அறிவியல் இருபாளர் கல்லூரியில் முதலாம் ஆண்டு கலை அறிவியல் பயின்று வருகிறேன். இன்று பாரதியார் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு உவே சாமிநாதர் தமிழ் மன்றம் நடத்திய பாரதியார் பிறந்தநாள் விழாவிற்கு வருகை புரிந்துள்ள வசந்தகுமார் ஐயா அவர்கள் இன்றைக்கு எங்களுடைய கல்லூரியில் பயின்று வரும் மாணவர்களுக்கு பாரதியாரை பற்றி அவர்களுக்கு தெரிந்த நிலையில் அவர்களுக்கு புரியும் வகையில் மிக எளிய கருத்துக்களையும் அவர்களை பற்றிய பல கருத்துக்களையும் இங்கு எங்கள் மாணவர்களுக்கு அவர் அருமையாக உரையாற்றினார். அவரின் உரை இங்குள்ள பல மாணவர்களுக்கு ஒரு எழுச்சியாக அமைந்தது. நன்றி.